இன்றைக்கி என்னென்னா ரைட் புக், சரியான புத்தகம் அப்படின்னு போட்டிருக்கு. த ரைட் புக். A pastor friend of mine took a church that was a split from another church and constantly at war with itself. எனக்கு பாஸ்டர் நண்பர் ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு சர்ச்சை எடுத்து அதுக்கு பிரசங்கிக்க போனார். அதை நடத்தி வந்தார். அந்த சர்ச்சு ஏற்கனவே இருந்த இன்னொரு சர்ச்சிலேருந்து பிரிந்து வந்த சபை. அது தொடர்ந்து அந்த பிரிந்து வந்த சபையோடு சண்டை போட்டுக்கொண்டே இருந்தது. From what he told me, their business meetings were something to behold. அதுலேருந்து அவர் என்ன என்கிட்ட சொன்னார்னா, அவங்க நடத்தின அந்த வியாபார கூட்டங்கள், அந்த கூட்டங்கள் அவங்களுடைய அலுவல் கூட்டங்கள்னு வச்சுக்கோங்க. அவங்க அந்த வேலைகள் சம்பந்தமாக போடுகிற கூட்டங்கள்லாம் அதான் நீங்கள் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கணும். The church constitution was revered utmost as much as the Bible. அவங்க சபையில் அமைப்பு சட்டம், அரசியல் அமைப்பு சட்டம் மாதிரி அந்த சபையை எப்படி நடத்த வேண்டும் அப்படின்னு சில சட்டத்திட்டங்களை வைத்திருந்தார்கள். அந்த சட்டத்திட்டங்களை கிட்டத்தட்ட பைபிள் மாதிரியே ரொம்ப கனப்படுத்தி அதை வச்சுருந்தாங்க. The people called it the Green Book. அங்கிருந்த அந்த சபை மக்கள் அந்த சட்டத்திட்டங்களை பசுமை புத்தகம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. My friend began to teach the people the word of God and the Spirit began to make changes in lives. என்னுடைய நண்பர் தேவனுடைய வசனத்தை குறித்து அங்கிருந்தவர்களுக்கு போதனை செய்ய ஆரம்பித்தார். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை உண்டாக்க ஆரம்பித்தார். But the enemy stirred up some officers to defy their pastor in a meeting. ஆனால் அங்கே இருந்த சிலரை கொண்டு அந்த பாஸ்டரை அவமதிக்க செய்தான். சத்துருவாகிய நம்முடைய எதிரி. You aren't following the green book, they said. நீங்கள் நம்ம சர்ச்சுக்குரிய அந்த கான்ஸ்டிடியூஷன், அமைப்பு சட்டத்தை நீங்கள் கடைபிடிக்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் என்ன சபையை நடத்த தெரியும், சபையின் முறைப்படி நீங்கள் நடக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டாங்க. My friend lifted his Bible high and asked, are we going to obey the word of God or a green book written by men? அப்போ என்னுடைய நண்பர் என்ன செஞ்சார், இந்த பைபிளை உயர்த்தி பிடித்து, நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டுமா அல்லது மனிதர்கள் எழுதி வைத்திருக்கிற இந்த பசுமை புத்தகத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டுமா, அதை சொல்லுங்கள் என்று கேட்டிருக்கிறார். This was a turning point in the church. அந்த சபையிலே அது ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. And then God blessed it with a wonderful growth and power. அதற்கு பிறகுதான் அந்த சபை மிக அற்புதமான வளர்ச்சி கண்டது. அந்த சபையிலே கண்கொள்ளா காட்சியாக வல்லமை நிறைந்திருந்தது. A deacon who does not know the word of God cannot manage the affairs of the church of God. தேவனுடைய வசனத்தை தெரிந்திருக்காத ஒரு போதகர், ஒரு கண்காணிப்பாளரால் சபையிலே நடக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க முடியாது, அவற்றை சமரசம் செய்ய முடியாது. A deacon who does not live the word of God but has a defiled conscience cannot manage the church of God. இன்றைக்கி நம்முடைய சபையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் நம்முடைய சபை வளர்ச்சி அடையாமல் இருக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம் என்ன? நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளாமல், தேவனுடைய வசனத்தை கொஞ்சமாவது படிக்காமல் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி பேதுரு மாதிரி நமக்கு நிறைய பேருக்கு வைராக்கியம் இருக்கிறது. எங்கள் சர்ச்சை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்கள் சர்ச்சை நீங்கள் எப்படி ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சு தெரியுமா, எப்பேற்பட்ட பாரம்பரியம் உள்ள சர்ச்சு தெரியுமா, அங்கே இருக்கிற கல்லறைகளை பற்றி உங்களுக்கு தெரியுமா, அந்த சர்ச்சோட கோபுரத்தை பற்றி தெரியுமா, அந்த சர்ச்சில் உள்ள கர்டர் போட்டு அதை பற்றி தெரியுமா, எவ்வளவு கேவலமாக நடந்துக்கிறீங்க அப்படின்னு இறைவன் மீது வைராக்கியமாக பேதுருக்கு அவ்வளோ ஆத்திரம் வந்துச்சு. ஏன்னா பேதுரு இறைவன் மீது வைராக்கியம் உள்ளவர். நேற்று நம்ம படித்த மாதிரி பேதுருவை தனியாக கூட்டு போய் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா,
எனக்கு வந்த கட்டளையை உங்களுக்கு சொல்கிறேன். நான் இந்த உலகத்திலே மனுஷகுமாரனாக வந்தது பாவிகள் என்னை சிறைப்பிடித்து கொள்வார்கள். அவர்கள் சிறைப்பிடித்து கொண்டு போய் என்னை மிகவும் அவமானப்படுத்துவார்கள், காரி துப்புவார்கள், சாட்டையை கொண்டு என்னை அடிப்பார்கள், என்னை கொடூரமாக சிலுவையில் ஏற்றி கொலை செய்வார்கள். கொலை செய்த பின்பு நான் மரணம் அடைந்து விடுவேன். மரணம் அடைந்து 3ஆம் நாளிலே உயிரோடு வருவேன். உங்களுக்கு முன்பாக நான் கலிலேயா போவேன். நீங்கள் எல்லாம் வந்து அங்கே பாருங்கள். எல்லாத்தையும் டீட்டெயிலாக ஐட்டினரின்னு சொல்லுவாங்க. ஐட்டினரி அப்படின்னா ஃப்ளைட் எத்தனை மணிக்கு வரும், எத்தனை மணிக்கு போகும், எங்கே போய் நிற்கும், நீங்கள் எங்கே வந்து ஹோட்டலில் தங்கணும், உங்களை யார் ரிசீவ் பண்ணுவாங்க, எல்லாமே அந்த ஐட்டினரியில் இருக்கும். அதான் பயண திட்டம்னு பேர். இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் பொறுமையாக சொல்கிறார். உடனே நம்ம ஆளுங்களுக்கு நம்ம சபை மக்கள் இருக்கிற மாதிரி வைராக்கியம் வந்துருச்சு. என்னது உங்களை அவமானப்படுத்துவானா? எந்த நாய் அவமானப்படுத்துகிறான் நான் பார்க்குறேன். உங்களுக்காக நான் என் உயிரையும் கொடுப்பேன். ஒரு மயிறு வேணாம், நீ போடா அப்படின்னு அனுப்பி விட்டார். இன்றைக்கி நம்ம சபையில் இருக்கிற எல்லா பேருக்கும் தேவையில்லாத வைராக்கியம் அதிகம். அதனால ஒருவரோடு ஒருவர் சண்டை போட்டு கொள்கிறார். நம்ம சிஎஸ்ஐ சர்ச்சோட சட்டம் தெரியுமா, அதோட மட்டம் தெரியுமா அப்படின்னு போய் கோர்ட்டில் கேஸ் போடுறோம். இதெல்லாம் தேவையில்லை. அந்த சட்டங்களையெல்லாம் தூக்கி போட்டு கொளுத்து. அது தேவையில்லை. அந்த க்ரீன் புக் வேண்டாம். ஒரே சட்டம் வேதாகமம். நீ கீழ்ப்படிந்திரு. ஒரு கண்காணியானவன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு உதவிக்காரன் எப்படி இருக்க வேண்டும், சபையிலே பெண்கள் எப்படி இருக்க வேண்டும், ஆண்கள் எப்படி இருக்கணும், சின்ன பிள்ளைகள் எப்படி இருக்கணும், வயதானவர்கள் எப்படி இருக்கணும், விதவைகள் எப்படி இருக்கணும், எல்லாத்தையுமே பவுல் சொல்லி கொடுக்குறார் தீமோத்தி. நான் போன பின்பு இவர்களையெல்லாம் நீ இப்படி நடத்து அப்படின்னு சொல்கிறேன். அப்போது ஒரு சபையின் வளர்ச்சி எப்படி வரும் அப்படின்னா, நம்முடைய வளர்ச்சியில் தான் சபையின் வளர்ச்சி இருக்குது. நாம் எப்படி வளர முடியும்? சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் அதபிமானி, உத்தம ஜீவியம் உனை காக்கும், உயர்வான் உலகில் உனை சேர்க்கும். அப்படி பாட்டு இருக்கு. சத்திய வேதத்தை தினம் தியானி. சத்திய வேதத்தை நாம் தியானிக்கவில்லை என்றால் நமக்கு வாழ்க்கையே இல்லை. நம்ம எல்லாம் யாரோடையும் சண்டை போட்டுட்ருக்க வேண்டியதான். இன்றைக்கு வேத வசனத்தை விட்டு விட்டு மனிதர்களுடைய சட்டத்திட்டங்களை பின்பற்றுவதனால்தான் இவ்வளவு பிரச்சனை வருகிறது. A deacon who does not know the word of God cannot manage the affairs of the church of God. அப்போது ஒரு தேவனுடைய சபையில் ஏற்படும் பிரச்சனைகளை மேலாண்மை செய்ய வேண்டும், நிர்வகிக்க வேண்டும் என்றால் கண்காணியானவர் தேவனுடைய வார்த்தையை நன்கு தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை தெரிந்து கொள்ளாத ஒரு மனிதனிடத்திலிருந்து என்ன விதமான நிர்வாகத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? A deacon who does not live the word of God but has a defiled conscience cannot manage the church of God. அசுத்தமான மனசாட்சியிலே இல்லாதவன், அதான் பவுல் என்ன சொல்கிறாரு, மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யர் அப்படிங்கிறார். எல்லாம் மனசாட்சிக்கு தெரியும். ஆனால் மனசாட்சியை கொண்டுட்டு சண்டை போடுவதிலே நம்ம நின்னோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த சபையிலே வளர்ச்சி இருக்காது. நம்ம என்ன செய்யணும்? இந்த வைராக்கியங்கள், குரோதங்கள், பகைகள், இது எல்லாத்தையும் சண்டைகள், மார்க்க பேதங்கள், என் வழி வேற, உன் வழி வேற, ஒரே வழி தான். ஒரே அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். இதான் இந்த விசுவாச பிரமாணத்தை நாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் அறிக்கையிடுகிறோம். அப்படி நாம் கடவுளுக்கு பயந்து அவருடைய வார்த்தையை கை கொண்டு ஒரே பரிசுத்த அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கும் போது நிச்சயமாக நம்மால் மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும். சபையிலே அநேகர் வந்து சேர்வதற்கான வாய்ப்பை நாம் உண்டாக்க முடியும். புதிய ஆத்துமாக்கள் சபைக்கு வர்றதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அதில் நாம் செயல்படணும். Simply because a church member is popular, successful in business or generous in his giving does not mean he is qualified to serve as a deacon. சாதாரணமாக சபையிலே இருக்கும் ஒருவர் பிரபலமானவராக இருப்பதாலோ அல்லது அவர் செய்யும் தொழிலிலே வெற்றிகரமானவராக பணக்காரராக இருப்பதோ அல்லது அவர் சபையின் நடக்கும் நிகழ்ச்சிகளுக்கு தாராளமாக கொடுப்பவராக இருப்பதாலேயோ
அவர் கண்காணியாளராக ஆவதற்கு தகுதி அடைந்து விடுவதில்லை. அவருக்கு இறைவனுடைய வசனம் தெரியுமா? அவர் இறைவனுடைய வசனத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைக்கிறாரா? கடவுளுக்கு பிரியமானவராக வாழ்கிறாரா? கடவுளுடைய சொற்களை கேட்டவுடனே நடுங்குகிறாரா? இந்த ஒரே புத்தகத்தையே அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்கிறாரா? இதுதான் ரொம்ப முக்கியம். சபையில் நடக்கும் பிரச்சனைகளுக்கும் குழப்பங்களுக்கும் காரணம் என்ன? நாம் தேவனுடைய வசனத்தை கைக்கொள்ளாமல் போவதுதான். தேவனுடைய வசனத்தை நாம் கைக்கொண்டால், இந்த பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லியிருப்பதன்படி நம்ம நடந்தால், எல்லாராலையும் எல்லா நேரம் நடந்து விட முடியவில்லை. அதனால் சோர்ந்து நம்ம போய் ஓரத்தில் ஒதுக்க வேண்டாம். எத்தனை முறை நாம் விழுந்தாலும் மறுபடியும் ஆண்டவரிடத்திலே, நீதிமான் 100 முறை விழுந்தாலும் திரும்பவும் எழுந்து நிற்பான், துன்மார்க்கரோ அவர்கள் விழுந்த இடத்திலேயே கிடப்பார்கள் போன்று. ஆகவே நாம் தேவனை பற்றும்போது பல முறை நாம் சறுக்கி விழுந்தாலும் மறுபடியும் அவரிடத்திலே திரும்பி வர வேண்டும் என்பதுதான் இன்றைய சிந்தனை. Something to ponder. Have you experienced church disagreements like those noted above? சபையிலே நடக்கும் பிரச்சனைகளை, பிரிவினைகளை மேலே நான் சொன்னது போல நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? How did you respond? இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? நம்ம ஏதாவது ஒரு அணியோடு சேரணுமா? இந்த அணியோடு சேரணுமா? இவங்க சொன்னது நியாயம்னு சொல்லணுமா? அவங்க சொன்னது நியாயம்னு சொல்லணுமா? இந்த வசனத்திலே என்ன சொல்லியிருக்கிறது? ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார்? நமக்குள்ளே பிரிவினைகள் கூடாது, வேண்டாம், எல்லாம் ஒன்றாவே இருங்க, பிரியாதீங்க, தேவனுடைய சித்தத்தின்படி தான் நடக்கும். நேற்று நம்ம பிரசங்கியில் படித்தோம்ல, என்ன நடந்தாலும் தேவன் நினைத்தது மாத்திரமே நடக்கும். மனுஷனால் ஒன்றுமே செய்ய முடியாது. நாம் தேவனுடைய தயவுக்காக காத்திருப்பது தான் மிகவும் நல்லது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் போகும்போதுலேருந்து இந்த தயவு செய்து இறைவனுடைய தயவு வேணும், இதே சிந்தனையிலே இருக்கேன். காலையில் ஒரு 4:30 மணிலேருந்து இதே சிந்தனை வந்துக்கிட்டே இருக்குது. காலையில் வாக்கிங் போகும்போது அதே சிந்தனை வருது, அவருடைய தயவு நமக்கு முக்கியம் அப்படின்னு. அங்கே போனோடனே இந்த பாடல் பார்த்தீங்களா? உமது அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, தயவு பெரியது அப்படின்னு பாட்டு வந்து, அவருடைய தயவு தான் ரொம்ப 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 பெரியது. அவருடைய இரக்கம் நம்முடைய செஞ்ச மார்க்குகளாக மெரிட் அதெல்லாம் கிடையாது. நமக்கு எந்த தகுதியும் கிடையாது. அவர் நம் மீது வைத்த அன்பு, எப்படி அன்பு வைத்தார்? நாம் பாவிகளாய் இருக்கையில் அவர் நம் மீது அன்பு கொண்டார். அப்படி அன்பு கொண்டதினாலே உண்மையான அன்புனா என்ன என்பதை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தினார். நாம் குற்றம் செய்து இறைவனுடைய வார்த்தையை மீறி நடந்த போது நம் மீது இரக்கமுள்ளவராய் இருந்தார். நாம் வாழ்வதற்கு தகுதி இல்லாதவர்களாய் இருக்கும்போது நம்முடைய கிருபையினாலே நம்மை மீட்டு கொண்டார். அவர் நம் மீது காட்டிய தயவு இருக்குது பார்த்தீங்களா, கருணை, அதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அப்பேற்பட்ட தயவினாலே ஒன்றுக்கும் லாயக்கில்லாத நம்மளை அவரோடு கூட சேர்த்தார். இந்த அன்பை புரிந்து கொண்டிருந்தால், நான் பெரியவன் என்று நினைத்து நான் யார்கிட்டையும் போய் சண்டை போட போகிறதே இல்லை. ஒருவனும் தனக்கு மிஞ்சி எண்ணாதிருப்பானாக அப்படின்னு இருக்குது. எல்லாரும் தனக்கு மிஞ்சி நினைக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை. இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? எல்லாரையும் உங்களிலும் மேலானவர்களாக கனம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நம்முடைய சமுதாயம் என்ன சொல்லுது? நான் உயர்ந்த ஜாதி, எனக்கு கீழே இன்னொரு ஜாதி, அதுக்கு கீழே இன்னொரு ஜாதி, அதுக்கு கீழே இன்னொரு ஜாதி, இப்படியே ஹைரார்க்கியெல்லாம் கொண்டு போகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படியே உள்டா சொன்னார். நீங்கள் யாரை பார்த்தாலும் அவரை உங்களை விட மேலானவராக நினையுங்கள். இப்படியே ஒருத்தருக்கு மேலே அவரை விட மேலானவராக நினைக்கணும். இந்த சமுதாய கட்டமைப்பை இந்த பைபிள் சொல்லுகிறது. இதன்படி நடந்தால் உலகத்தில் இருக்கிற எந்த க்ரீன் புக்கும் வேஸ்ட். ஒரே புஸ்தகம் இதுதான். இந்த வாழ்க்கை மிகுந்த சமாதானத்தை தரும் என்பது தான் இன்றைய சிந்தனை. சரியா?